கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 வருஷம் இருக்கிறாங்க, பாடுபடுகிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் என்ன செய்வாங்க, அவங்களால உபத்திரவப்படுவாங்க. அதற்கு பிறகு 4ஆம் தலைமுறையிலே அவங்க திரும்ப வருவாங்க. ஆனால் நீயோ சமாதானத்தோடே நித்திரை அடைவாய். உன் முதிர் வயதில் நீ மரித்து அடக்கம் பண்ணப்படுவாய் என்று ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்கிறார். நிச்சயமாய் நீ அறைய கடவாய். பின்வரும் சந்ததிகள், அதாவது எகிப்திலே அடிமைகளாக இருப்பாங்க என்பதை நீ நிச்சயமாய் நீ அறிந்து கொள் என்று ஒரு அறிவிப்பை ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வரும்போது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற அந்த நாளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமான பல காரியங்களை, பல கிரியைகளை நடப்பித்தார். நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். அல்லேலூயா. இங்கே முதலாவதாக ஒரு அடிமைத்தனம். 430 வருஷம் ஒரு அடிமைத்தனம். எல்லாம் நான் ஷார்ட்டாக சொல்லி போக விரும்புகிறேன். இந்த விஷயங்கள், இந்த கதைகள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியங்கள். அதாவது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லும்போது, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அடிமையாக இருக்கிறான், ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் அடிமையாக இருக்கிறது. இப்படி பல விதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி அடிமைப்படுத்துவாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். சுயமாக எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை தான் அடிமைத்தனம். ஒரு மனிதனால் சுதந்திரமாக தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய எண்ணப்படி எதுவுமே செய்ய முடியாது. இன்னொருவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது தான் அடிமைத்தனம். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அடிமைகளாக இருந்து தான் இன்றைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மற்றபடி கூலி வேலைக்கெல்லாம் போகிறவங்க அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அடிமைகளாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பலவித கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் சகிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்திய தேசம் கூட பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய தேசத்தின் தலைவர்கள் போராடி தான் சுதந்திரத்தை பெற்று கொண்டார்கள். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தின் நிலைமை ஒரு சுதந்திரமற்ற நிலைமை. சுதந்திரமாக பெண்கள் வெளியே போக முடியாது, சுதந்திரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஒரே ஒரு மதத்தை சார்ந்து தான் அரசாங்கம் செயல்படுகிறது. எப்படியும் இருக்கட்டும். அப்போது ஒரு அடிமைத்தனம் என்பது சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை அந்த 430 வருஷம் அளவும் கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது இந்த அடிமைத்தனத்தில் இவங்க இருக்கிறாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்படுகிறாங்க, தவிக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுகிறாங்க, கூக்குரலிடுறாங்க. ரொம்ப சுமைகளை இந்த ராஜா இவர்கள் மேலே சுமத்துகிறான். யோசேப்பு மரணம் அடைந்த பின்பு ஒரு புதிய ராஜா தோன்றி
பார்வோன் அந்த இடத்திலே ராஜாவாக வருகிறார். வந்து இந்த ஜனங்கள் பலத்திருக்கிறதை பார்த்த உடனே, இவ்வளவு பெருகி இருக்கிறாங்களே, இவ்வளவு ஜனங்கள், இவங்க நம்ம மேலே யுத்தம் பண்ணி நம்ம தேசத்தை இவங்களே பிடித்து கொள்வார்கள் என்று பயந்து இந்த ஜனங்கள் மேலே ஒடுக்க அவன் என்ன செய்கிறான், ஜனங்களுக்கு அவன் அதிகாரிகளுக்கு ஏவி விடுகிறான். அவங்க ரொம்ப ஒடுக்குறாங்க, சாந்தம் செங்கல்லும் சுமக்கிறாங்க, பெரிய 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 வேலைகள், கஷ்டமான வேலைகளை இவங்க மேலே பாரமான நுகத்தை சுமத்துகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க, வேதனையிலும் கூக்குரலிலும் தவிப்பிலும் கண்ணீரிலும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு அடிமைத்தனம் என்பது இப்பேற்பட்ட அனுபவங்கள் நிறைந்தது தான் ஒரு அடிமைத்தனம். எதுவுமே வெளியே உலகத்தையே பார்க்க முடியாத ஒரு அனுபவம், ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. இதுதான் அடிமைத்தனம். ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதற்கு உள்ளே தான் அவங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அதற்குள்ளாக தான் அவங்க கழிக்க வேண்டும். வெளியே என்ன நடக்கிறது என்பது தெரியாது. அது ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. அப்போது இந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவன் எவ்வளவு இந்த ஜனங்களை ஒடுக்குகிறானோ அதற்கு அதிகமாக ஜனங்கள் பெருகிறாங்க. அதனால் இவன் எரிச்சல் அடைகிறான் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும்போது நம்ம வாசிக்கிறோம் 2 அதிகாரத்தில். அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒரு தேவ பிள்ளைகளை உலகத்தில் ஒருவன் ஒடுக்குகிறானோ அல்ல சத்துரு ஒடுக்குகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவ பிள்ளைகள் பெருகிறார்கள். அந்த காலத்துலேயும் அப்படி தான், இந்த காலத்துலேயும் அப்படி தான். எவ்வளவுதான் சபை கட்டக்கூடாது, எவ்வளவுதான் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, பப்ளிக் மீட்டிங் நடத்தக்கூடாது என்று சொன்னாலும், எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் அந்த தடையை மீறி இன்றைக்கும் சுவிசேஷம் தாராளமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆமென். அல்லேலூயா. அப்போது அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் அதன் வேதனைகள் தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனங்கள் எதுக்கெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்தின் அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எகிப்து என்று சொல்லும்போது உலக காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தில் இருக்கிறதான பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், இப்படிப்பட்டதான கிரியைகள் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது நம்மை அடிமைப்படுத்திவிடும். அல்லேலூயா. நம் சுயாதீனமாக எதையுமே நாம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போய்விடும். ஆனால் அதிலிருந்து நாம் வெளியே வரும்போது நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் புறப்பட்டு வரும்போது தான் அதிசயங்களை காண முடியும் என்று வேதவசனம் நமக்கு அழகாக இங்கே சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறது வரைக்கும் பயங்கரமான வேதனைகள், கசப்புகள், எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நினச்சா கூட வெளியே வர முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சில அடிமைத்தனம், சில குறிப்பிட்ட காலம் வர சிலவங்களுக்கு சில விதமான போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த 430 வருஷம் இவங்க அந்த அடிமைத்தனத்தில் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் இருந்து அவங்க பாடுபட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி இந்த ஜனங்கள் இந்த பாடுகளை அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டோமானால் சில நேரங்களில் நம்மளாக சில காரியங்களை இன்னும் நமக்கு நாமே அடிமைப்படுத்தி கொள்கிற சில காரியங்கள் உண்டு, விட முடியாத சில காரியங்கள். ஆனால் சில காரியங்கள் நம்மளால் முடியும், நாம் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். சில பாவங்கள், சில வேண்டாத கர்த்தர் விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொற்றி கொண்டு இருக்குமானால் அதை பற்றி நாம் என்ன செய்ய வேணும், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் பிரயாணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இங்கே அடிமைத்தனம் என்று சொல்லும்போது ஒன்று உலகத்துக்கு அடிமைத்தனம், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு அடிமை. அல்லேலூயா. உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோமானால் சத்ரு நம்மை அமிழ்த்தி போடுவார். நாம் கர்த்தருக்கு அடிமைகளாக இருந்தோமானால் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம் நம்மளிலே வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. வேதவசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்த நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் என்ன செய்திருக்கிறார், சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பலியினால் இது சமீபம், ஒரு சமீபித்து வருகிறதான கிறிஸ்துவோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கிருபாசன தண்டை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே, தன்னுடைய மரணத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிறார். பாவத்திலும் அந்தகாரத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு
பெற்று அவரோடு கூட சமீபமாய் நாம் சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஆண்டவர்கிட்ட தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு காலம் நிறைவேறுகிறது வரையிலும் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி சில வீடுகளில், ஒரு வீட்டில் ஒரு நபர் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்தால், உலகத்தில் ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தால் கூட அந்த வீட்டிலே சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சமாதானமே இருக்காது. இப்போது எகிப்தில் இருக்கிறது, அது ஒரு 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 நாட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தங்கள்கிட்ட இருந்தால் கூட அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அவ்வளோ வேதனைகள் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த அந்த ஒரு ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாட்டின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் படுகிற பிரயாசங்கள், அதெல்லாம் நாம் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு பாடுகளை பட்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 1, 2, 3 அதிகாரங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும்போது அந்த கதையை நாம் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை கேட்டார், எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய தீர்மானம் இத்தனை வருடங்கள் அவங்க அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியார், எமோரியரின் பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. அது 4ஆம் தலைமுறை வரும்போது தான் அந்த பாவம் நிறைவாகும். அதுக்கு பிறகுதான் நான் அந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வசனத்திலே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு தேசத்தினுடைய பாவம் நிறைவாகும் போது அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க சித்தம் கொள்கிறார். அல்லேலூயா. அப்போது அழிக்க சித்தம் கொள்ளும்போது ஆண்டவருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக சொல்லிவிட்டு அந்த இடத்தை கர்த்தர் அழிக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதாவது லோத்தை பார்க்கும்போது, சோதோமை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொல்கிறார். புறப்பட்டு போன உடனேயே இங்கே சோதோம் குமாராவை ஆண்டவர் அக்கினியினால் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். விட்டு புறப்பட்டு போகும்போது லோத்தின் மனைவி மாத்திரம் என்ன செய்தாங்க? திரும்பி பார்க்குறாங்க, பின்னிட்டு விட்டுட்டு போக மனசு இல்லை. அல்லேலூயா. எகிப்தின் பாவ வாழ்க்கை, எகிப்திலே வாழ்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு முறை விட்டுட்டோன்னா விட்டது தான். அவள் திரும்பி பார்த்தாங்க, ஆனால் உப்பு தூணாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்போது விட்டு வந்ததை திரும்ப நாம் எடுக்கிற அனுபவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தர் ஒவ்வொருவரை புறப்பட்டு போ என்று சொன்னால் அது புறப்பட்டு போகிறது அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. பிற்காலத்திலே அது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை அவர்கள் காணும்படியாக வைத்திருக்கிறார். அதுதான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலிருந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதிசயங்களை காண வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளை எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு சுயாதீனத்திற்குள்ளாக வர வேண்டும். என்ன அடிமைத்தனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அடிமைத்தனங்கள் பாவம், அக்கிரமம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அதாவது அன்பில்லாத குணங்கள், குணாதிசயங்கள், பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. ஒருத்தங்க ஒன்று சொன்னால் அதை சகிக்கிறதற்குள்ள ஒரு தன்மை இல்லை. சத்துருக்களையும் சிநேகிக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வசனத்தில். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சிநேகிக்க முடியாது. இப்படிப்பட்டதான சில அனுபவங்கள். கூடுமானவரை யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று தான் வேத புஸ்தகம் நமக்கு படிப்பித்து தருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்ம சில காரியங்களில் தவறி அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இப்படி தான், இதுக்கு மிஞ்சி என்னால் முடியாது அப்படி என்று ஒரு லைன் நமக்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லை. அதையும் தாண்டி கர்த்தர் என்ன விரும்புகிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும், இந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள், சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இருந்தால் கிறிஸ்துவோடு கூட நாம் சமீபித்து அவருடைய பக்கத்தில் நாம் வர முடியாது. கிறிஸ்துவை விட்டு நாம் தூரமாய் தான் இருப்போம். அல்லேலூயா. நம்மால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்றைக்கு அதை விட்டு வெளியே வருகிறோமோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவார். விட முடியாத சில காரியங்கள், விட முடியாத சில சுபாவங்கள், விட முடியாத சில பாவங்கள், அக்கிரமங்கள், அது எல்லாவற்றையும் விட்டு நாம் வெளியே வந்தோம்னா நம்மை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட நெருங்கும் போது, கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முதலாவதாக அவன் சமீபமாகிறான். இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4, 5 நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும்
புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்போது ரெண்டாவதாக, முதலாவதாக இயேசுவின் இரத்தத்தினால சமீபமானோம். ரெண்டாவதாக ஞானஸ்நானம் என்கிறதான இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதான உடன்படிக்கை, அந்த நீதியை நிறைவேற்றுகிற நீதியோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய மரணத்திற்கு உள்ளாக ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஏதோ விளையாட்டாக பைபிளில் சொல்லியிருக்கு, இது எடுக்கணும், கண்டிப்பாக இது எடுத்து தான் ஆகணும் என்பதற்காக அல்ல. ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அதனால கிடைத்த விடுதலை நிமித்தமாக பாவ மன்னிப்பிற்கென்று தான் ஞான ஸ்நானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு காலத்தில் எல்லாம் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா பயங்கரமான சபைகள் சட்டத்திட்டங்களை வைத்திருந்தாங்க. கடுமையான உபதேசங்கள். பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லும்போது கடுமையான உபதேசங்கள் இருந்தது. அதை கடைபிடித்தால் தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் இப்படி இருக்கணும், ஞானஸ்நானம் வேணுமா, இப்படி இருக்கணும், வசனத்திற்கு கீழ்ப்படியணும், இயேசுவை விசுவாசிக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வேறுபட்ட அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட அவருக்கு மரணத்திற்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுகிற ஒரு சாயல் தான் ஞானஸ்நான சத்தியத்திற்கு இங்கே பவுல் எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போது அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் பெந்தேகோஸ்தே சபைகளில் நான் பேர் கிறிஸ்தவர்களை சொல்ல விரும்பவில்லை, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அவங்க அந்த எல்லாம் புறம்பான அலங்கரிப்பு என்று சொல்லும்போது பேதுரு எழுதும்போது புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் மயிரை பின்னி பொன்ன ஆபரணங்களை அணிந்து விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி கொள்கிறது ஆகிய புறம்பான அலங்கரிப்பு 3 காரியங்களை அந்த இடத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம் வெளிப்பிரகாரமாக. அப்போது இதில் இன்றைக்கு பலவிதமான கருத்துக்கள் இன்றைக்கு அவங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படிப்பட்டதான விளக்கங்களை கொடுக்குறாங்க. இருக்கட்டும் ஒரு புறம். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே சத்தியம் ஒரு பைபிளில் தனியாக பெந்தேகோஸ்தே என்பவர்களுக்கு ஒரு தனியாக சத்தியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே பைபிள் ஒரு பொதுவான ஒரு சட்ட புத்தகம் தான். அல்லேலூயா. இது ஒரு லா புக்கு. இந்த புக்கில் என்ன எழுதியிருக்கிறதோ இதை எல்லாரும் தான் கடைபிடித்து ஆக வேண்டும். பெந்தகோஸ்துக்காரங்களுக்குன்னு தனியாக இல்லை, ஆர்சிக்காரங்களுக்கு தனியாக இல்லை, சிஎஸ்ஐக்காரங்களுக்கு தனியாக இல்லை, எந்த டினாமினேஷனும் பைபிளில் கிடையாது. ஒன்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான். ஆமேன். அல்லேலூயா. பல பிரிவுகளை மனிதர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்களே தவிர பைபிளில் ஆண்டோடைய ராஜ்யத்தில் நான் போகும்போது இன்ன சபையை சேர்ந்தவரா என்று கர்த்தர் கேட்க மாட்டார். சரியான உபதேசத்திலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரோடு கூட ஞானஸ்நானமாகிய சத்தியத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை அவருக்காக காத்திருக்கிற ஒரு கரையில்லாத பிழையற்ற ஜீவியம் செய்கிறதான ஒரு மனவாட்டியை, ஒரு கன்னிகையை சேர்த்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் வரப்போகிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லாத இந்த சபையா அந்த சபையா அப்படிப்பட்ட அந்த பாகுபாடே பரலோகத்தில் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்துவின் மனவாட்டிகள் தான். ஆமேன். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது அந்த காலத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு எடுத்தாங்க. அது மட்டுமல்ல, புறம்பான எந்த அலங்கரிப்புகள் இருந்தாலும், அதாவது முக்கியமாக இந்த ஆபரணங்கள் தரித்திருக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. நான் பெந்தேகோஸ்தே சபையை மாத்திரம் சொல்கிறேன். பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது அவங்க வசனத்தை கேட்டு நாளடைவில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சபையில் ஒழுங்கின்படி அவங்க வசனங்களை கேட்டு மனம் திரும்பி கர்த்தர் அவங்க இருதயத்தில் பேசி இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று வெறுத்து அதற்கு பிறகு தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அது ஒரு பெரிய மகிமையாக இருந்தது. அப்போது இருந்த அந்த ஆசீர்வாதங்கள், சபையில் இருந்ததான பயபக்திகள், நல்லொழுக்கங்கள் இன்றைக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம சபையில் பார்த்தோம் பெந்திகாஸ்ட் என்கிறதான பெயர் தான் இருக்கிறது. பெயர் அளவிலே பெந்தேகோஸ்தே சபை என்று இருக்கிறது. அதை மற்றபடி பார்க்கும்போது அங்கு இருக்கிறதான நிலைமைகளை பார்க்கும்போது பேர் கிறிஸ்தவர்கள் என்கிறதான அளவில் தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் மன்னித்து கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சபையை நடத்துகிற இன்றைக்கி அநேக போதகர் குடும்பம் சரியான சத்தியம், சரியான வேறுபாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே
சரியான உபதேசத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக தங்களுடைய குடும்பங்களை வைத்திருக்கிறாங்க. எந்த ஒரு அணிகலன்களும் அவர்கள் அணிந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் சபை மக்களுக்கு போதிக்கும்போது எப்படி போதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது வித்தவுட் ஜுவல்ஸ்னு போடுவாங்க பயோடேட்டாவில். ஆனால் சபை மக்களை பார்க்கும்போது அவங்க எப்படியும் இருக்கலாம் என்கிறதான ஒரு தளர்வை கொடுத்திருக்கிறாங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இது இன்றைக்கி சபை இதை போதிக்கிறதற்கு பயப்படுகிறார்களா என்பதும் தெரியவில்லை. ஏன்னா மனம் திரும்புதலுக்கென்று, பாவம் மன்னிப்புக்கென்று தான் ஞானஸ்நானம். இன்றைக்கு பார்க்கும்போது சபையில் சேர்க்கிறதற்கென்று ஞானஸ்நானம், திருமணத்திற்கென்று ஒரு ஞானஸ்நானம் ரெடிமேடாக எல்லாம் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக டக்குன்னு வந்தாச்சா, கொடுத்தாச்சா, முக்கியாச்சா, விட்டாச்சா, போயிட்டு. பழைய 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 காலங்களில் பரிசுத்தவான்கள் எங்கள் சின்ன வயசுல எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நல்லா செத்த பிறகு தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. என்னென்னா, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இருக்கக்கூடாது. உலகம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் வெறுத்த பிறகு தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அதுதான் செத்த பிறகு தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதற்கு ஒப்புமையாக தான் இயேசுவும் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார் வேதத்தில். இன்றைக்கு நாம் பெந்தேகோஸ்தே சபை என்கிறதான பெயரை வைத்து கொண்டு, ஆனால் அந்த ஊழியர் குடும்பம் எவ்வளவு ஒரு அருமையாக எல்லாவற்றிலையும் வேறுபட்டு சத்தியத்துக்கு கரெக்டாக கீழ்ப்படிந்து கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் சபையில் இருக்கிற விசுவாச மக்கள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். போதகர்களைப் போலவே நாம் இல்லாமல் இருந்தால் இயேசுவை போல் நாம் எப்படி இருக்க முடியும்? ஆமேன். அல்லேலூயா. நாம் நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நல்ல எக்ஸ்கியூஸ் தந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்திற்கு எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு ஒரு அதாவது உலகத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை வைத்திருக்கிறாங்க. ஏன்னா நல்ல வேறுபட்ட அனுபவங்கள். இன்றைக்கி அத்தனை பெந்திகாஸ்டல், தயவாக மன்னித்து கொள்ளுங்கள், அத்தனை பெந்திகாஸ்டல் பாஸ்டர்ஸுடைய ஒய்ஃபு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் யாருமே ஜுவல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வேறுபாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நடத்துகிற சபையிலே நாம் பார்த்தோம் என்றால் அத்தனை ஜனங்களும் உலக ஜனங்களைப் போலவே இருக்கிறாங்க. அப்போது ஆவிக்குரியவர்களுக்கும் பேர் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? லேலூயா, லேலூயா. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இனி வருகிற சந்ததி, இப்போ இருக்கிற சந்ததிகள் எப்படி இந்த அனுபவத்திற்குள்ளாக வேறுபாட்டின் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கே சபைகள் இதை சொல்ல பயப்படும் என்றால் இனி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகும்போது எப்படி சபை இதை போதிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப வேதனையோடு இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். லேலூயா. இதை கேட்கிறவர்கள் மன்னித்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிங்க. பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் என்று பெயரெடுத்த தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் என்று பெயரெடுத்த தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய சபையில் இருந்த உடனே நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வெளிப்பிரகாரமாகவும் இருக்க வேண்டும், உள்பிரகாரமாகவும் இருக்க வேண்டும். ஆமேன். பல விளக்கங்களை பலர் கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா பிரசங்கம் பண்ணுகிறவங்களுடைய அந்த ஆடம்பரங்களை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சில நேரங்களில் வெட்கமாக இருக்கிறது. நாம் அதை பார்க்கக்கூடாது. நாம் வேத வசனத்தில் இயேசு நமக்கு என்ன போதித்தார், இயேசு நமக்கு எதை அவர் நமக்கு அடிச்சுவடாக விட்டு சென்று இருக்கிறார், எந்த மாதிரியை பின்பற்றும்படி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த ட்ராக்கில் பயணிக்க தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருந்து பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் நமக்கு தளர்வுகளை தரலாம். ஆனால் வேத புஸ்தகம் அது சத்தியம், அது ஒரு லா, அது ஒரு சட்ட புஸ்தகம். அந்த சட்டத்தின்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் போக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இது பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறதான சபைகள் ஒரு உணர்வடைந்தால் ஒரு எழுப்புதல், அங்கே தான் எழுப்புதலுக்காக இன்றைக்கு ஆங்காங்கே பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. முதல்ல நமக்குள்ளே ஒரு எழுப்புதல், சொல்லுகிற நமக்குள்ளே ஒரு எழுப்புதல். உலக மக்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, சற்று நம்ம யோசிப்போமா? நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், அதுக்கப்புறம் சபையில் எழுப்புதல் வரணும், அதுக்கப்புறம் தான் சபையில் எழுப்புதல் வந்தால் சமூகத்திலே ஆட்டோமேட்டிக்காக எழுப்புதல் வரும். இன்றைக்கு பேர் கிறிஸ்தவ சபைக்கும் ஆவிக்குரிய சபைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எகிப்தை விட்டு வந்தது மாதிரி இருக்கணும். உலகத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒரு வேறுபாடுள்ள சபையிலே நாம் ஆராதிக்கிறது மிக மிக முக்கியமான காரியம். காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ எல்லா உலகத்தையும் நாம் சுமந்து கொண்டு ஆவிக்குரிய சபையிலே போய் இருந்தோம் என்று சொல்லி நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவே முடியாது. அல்லேலூயா. சிலர் இன்னைக்கு அதுதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க.
ஏதோ பெந்தைகோஸ்தே என்று பேர் இருக்கிற சபையில் இன்றைக்கி பேர் கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. ஏன்னா எல்லாம் அனுபவித்து கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளை நன்றாக நினைத்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் அனுபவிக்கலாம். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்கிறதா? ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு எல்லாம் தகுதியாக இருக்கிறதா? உங்களுக்கும் உலகத்திற்கும் பேர் கிறிஸ்தவ சபையில் போகிற ஒரு நபருக்கும் ஆவிக்குரிய சபையில் போகிற ஒரு நபருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு? அல்லேலூயா. நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே ரொம்ப ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போது அவர் எப்பேற்பட்ட ஒரு வேறுபாட்டை நம்மள எதிர்பார்ப்பார். அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, என்னை போல நீங்கள் இருங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அவரை போல, இயேசுவை போல அவர் இருந்தார். அவரை போல நீங்களும் இருந்தால் நல்லா இருக்கும் என்று அவர் அநேக இடங்களில் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது எகிப்தை விட்டு மனம் திரும்பின தேவ பிள்ளைகள் உலகத்தின் பாரம்பரியங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தில் இருக்கிற பாவ பழக்கங்களை விட்டு வெளியே வரும்போது ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு முறை பிரசங்கத்தில் சொன்னார், நீ பனைமூட்டில் போய் நின்று பாலை குடித்தாலும் பார்க்குற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, நீ கல் குடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், உண்மையான சத்தியம்தான். பனை மூட்டில் போய் நின்றுட்டு பால் குடிக்க வேண்டிய தேவையில்லை. பனைக்க மூட்டில் போய் நின்னா என்ன குடிப்பாங்கன்றது உலக மக்களுக்கு தெரியும். பால் குடிக்கிறவன்னா டீ குடிக்கணும்னா டீ கடை இருக்கிறது. சிலவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகள் போவாங்க, வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஸுங்களோட நாங்கள் குடிக்க மாட்டோம், சைடிஷ் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். நீ டாஸ்மாகில் பாரில் போயிருந்து நீ உட்கார்ந்து இருக்கிறத இன்னொருவன் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையான அனுபவம். மனம் திரும்புங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்கள், பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறவர்கள் என்ற பெயர் எடுத்துக்கொண்டு நாம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோமானால் மிகவும் பரிதாபமான நிலை. நம்மால் அதிசயங்களை காண முடியாது. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். ஆமேன். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த நாளிலிருந்தே அதிசயங்களை கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்ன அதிசயங்களை தான் அப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், எகிப்தை விட்டு வெளியே வெளியே வந்த உடனே அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களா? இல்லை. அடுத்த 40 வருஷம் வனாந்தரமான வாழ்க்கை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அடுத்த 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்துகிறார். அல்லேலூயா. வேத வசனத்திலே அருமையாக கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் சொல்லும்போது, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது 114 சங்கீதம் என்று நினைக்கிறேன். 114 சங்கீதம் இதனுடைய 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது 114 சங்கீதம் அதனுடைய 1-2வது வசனம், இஸ்ரவேல் எகிப்திலும், சங்கீதம் 114வது சங்கீதம் அதனுடைய 1-3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? ஹல்லேலூயா. இங்கே அந்த வசனம் அந்த 114 சங்கீதம் முழுவதும் நான் பார்க்கும்போது, இஸ்ரவேல் எகிப்தை விட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க விடுதலையாகி ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆயுள் கைதியாக இருக்கட்டும், அல்லனா இத்தனை வருஷம் இருந்துட்டு வெளியே வரும்போது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், சமூகத்துக்கு சந்தோஷம், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் ஆகிறது. அப்போ சுதந்திரம் ஆகும்போது இங்கே கடல் கண்டு, நம்ம எதை விட்டு வெளியே வரோமோ கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு, இப்போ அதிலிருந்து வெளியே வர இங்கே வந்தவுடனே செங்கடலை கடக்க வேண்டி இருக்கிறது. கடல் கண்டு விலகி ஓடிட்டு ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் காரியங்கள், ஆசைகள், இச்சைகள், ஆடம்பரங்களை விட்டு நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக வெளியே வந்த கடல் கண்டு விலகி எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் அது விலகி ஓட செய்யும். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அடுத்து யோர்தானை கடக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து எரிகோவை கடக்க வேண்டியிருக்கிறது. எரிகோ அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தது? அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிற தெய்வம். உண்மையான ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வருகிற தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிற தேவன். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்மை அடிமைப்படுத்தின சத்ருவுக்கு முன்பாக நம்மை அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். நம்மை
அடிமைப்படுத்தின சத்துரு அவனுடைய சேனையும் அழிந்து போகும். ஆமேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு பெரிதான ஆசீர்வாதம். அடிமைப்படுத்தின சத்துரு அழிந்து போவதை நாம் கண்ணால் பார்ப்போம். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிற நம்மை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை பல அடிமைத்தனத்தை விட்டு வர முடியாது, என்னால் இதை வறுக்க முடியாது, இதனால் விட முடியாது என்று ஆவிக்குரிய வட்டாரங்களில் சில பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், எல்லாவற்றையும் குப்பையாக அவர் பெரிய பணக்காரர், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன். அப்படி இருந்தால் தான் கடல் கண்டு விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், சத்ரு சேனை அழிவதை நம் கண்ணால் நாம் பார்க்க முடியும். நம்மை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அதான் மீகா தீர்க்கதரிசியில் கர்த்தர் சொல்லும்போது, இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணினார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ 40 வருஷம் வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் யார் நடத்துவது? ஒரு மோசேயை கர்த்தர் அதற்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் அந்த வசனங்களை எடுக்க விரும்பவில்லை, நீங்கள் வீடுகளிலே வாசியுங்கள், உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, எல்லா பிள்ளைகளையும் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் போடணும்னு எல்லாம் ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். ஆனால் அந்த மோசையை பத்திரமா பாதுகாத்து யார் கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த கொட்டாரத்திலே மோசே வளர்கிறான். ஹல்லேலூயா. வளர்ந்து பெரியவன் ஆன போது எகிப்தின் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம், கிறிஸ்துவுக்காக கஷ்டங்களை அனுபவிக்க அவர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வேதத்திலே நான் வாசிக்கும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. விசுவாசத்தினாலே எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, ஆமேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநித்தியமான ஒரு கொட்டாரத்தில் வளர்கிறதான ஒரு சகோதரன், ஒரு வாலிபன், அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்போது ஒரு கொட்டாரத்தில், ஒரு உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தில் அது அநித்தியமான சந்தோஷம் என்று கொடுக்கவில்லை, பாவ சந்தோஷங்கள். அப்போ இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் பாவம் கலந்திருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது. உலகத்திலே சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், சினிமா பார்க்க போகிறாங்க, அதுக்குள்ள ஒரு பாவத்தின் அடிப்படையே அங்கே தான் உருவாகிறது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை மனம் திரும்புங்க, ஆவிக்குரிய வாலிப பிள்ளைகளை மனம் திரும்புங்க. தியேட்டரில் போய் பார்க்கட்டும், வீட்டில் இருந்து பார்க்குறீங்களா, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பாவ சந்தோஷங்கள், அதற்குள்ள என்னதான் நீங்கள் நல்ல படம்னு சொன்னாலும் அதற்குள்ள பாவம் நிறைந்து காணப்படுகிறது, அதற்குள்ள அருவருப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அதை விட்டு வெளியே வாங்க, எகிப்தை விட்டு வெளியே வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு புகை பிடிக்கிற பழக்கம், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போதை போடுகிற வழக்கம், குடிக்கிற வழக்கம், இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்கள், ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்களில் பிள்ளைகள் அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு விசுவாச கோலம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய வட்டாரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும்போது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரமே நிர்மூலமான எப்படி பில்டிங் கட்ட முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்ற தேவ பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம அஸ்திபார உபதேசங்கள் சரியாக இருந்தால் தான் அதிலே வரப்போகிற சந்ததிகளும் இப்போது இருக்கிற சந்ததிகளும் சரியாக கட்டப்பட்டு உயர எழும்ப முடியும். இங்கே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தன்னுடைய ஜனங்களோட கூட கஷ்டத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொள்கிறார். சும்மா தெரிந்து கொள்ளலைங்க. மோசேக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார், முச்செடி தரிசனத்தை கொடுக்குறார். முச்செடி வெந்து போகிறது, ஆனால் செடி மாத்திரம் அந்த பற்றி எரிகிறது, செடி வெந்து போகலை. ஆண்டவர் சொல்லுறாங்க, காலில் இருக்க பாதரட்சியை கழிச்சு போடுப்பா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தர் சரியான ஒரு தரிசனத்தை கொடுத்து தான் மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், முச்செடி எரிந்து போகலை, பயங்கரமாக பற்றி எரிகிறது, ஆனால் செடி வெந்து போகலை. அப்போது ஆண்டவர் சரியான தரிசனத்தை கொடுத்து தான் மோசேயை கர்த்தர் அழைக்கிறார்.
இப்படிப்பட்ட தரிசனங்கள். நீ போகிற 40 வருஷம் வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை நடத்த போகிற கஷ்டம்தான் பயங்கரமான, முச்செடி எரிகிறது போல பயங்கரமான கஷ்டமான நெருக்கத்தின் மத்தியில் நீ போகிற. ஆனால் நீ வெந்து போக மாட்டாய். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்தேன். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் அதிசயமான காரியம். இந்த ஜனங்களை வழிநடத்துகிறது சாதாரண விஷயம் அல்ல. 6 லட்சம் புருஷர்கள் இருந்திருக்கிறாங்க. மனைவிகள் எத்தனை, ஒருவருக்கு எத்தனை மனைவிகள், நியாயப்பிரமாணம் இல்லாத காலம் எத்தனை மனைவிகள் இருந்தாங்கன்னு தெரியல. ஒருத்தனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஜனங்கள். எப்படி நடத்தி இருப்பார் மோசே? மோசே இந்த ஜனங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி இன்றைக்கும் சபை ஜனங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிற அனுபவங்கள் இருந்தால் ஜனங்களை சரியான சத்தியத்திற்குள்ளே நடத்தி சரியான வேறுபாட்டின் அனுபவத்திற்குள்ளாக நடத்த முடியும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்க. அதற்காக ஒரு மோசேயை பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அதுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக கர்த்தர் இயேசுவை மனுஷனாக இந்த உலகத்திலே பறக்க பண்ணி அவரை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். இயேசு பறக்கும் போதும் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்றுதான் சட்டம் வருகிறது. மோசே பிறந்த போதும் அப்படிப்பட்டதான சட்டங்கள் தான். இயேசு கிறிஸ்துவும் எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா மோசே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்திலே, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாம் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எதற்காக என்றால் அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஒரு தாழ்மையின் சிந்தை, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். அதே மாதிரிதான் மோசேயும் அந்த ராஜகோட்டாரத்தில் வாழ்வதை விட அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் விரும்பலை. அதாவது விசுவாசத்தினாலே மோசே என்ன சொன்ன, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை. ஒரு சில குணாதிசயங்கள் மோசேக்கும் இயேசுவுக்கும் ரிலேட்டடாக இருக்கிறதை நாம் வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு இரட்சகனை கருத்தை எழுப்பினார். மோசே ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். 40 வருஷம் வனாந்தரம், அடிமைத்தனம் 430 வருஷம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஓட்டக்காலத்தில் ஓடி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இது ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பட்டுமத்தை அல்ல, ஒரு பஞ்சிமத்தையும் அல்ல. அல்லேலூயா. அடிமைத்தனம் இருந்தது, அதுக்கப்புறமாக வனாந்தரம், 40 வருஷம் வனாந்தரம். ஏன் இந்த வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழிகளை நீ நினைப்பாயாக. உபாகமம் 29:5 நாம் வாசிக்கும் போதும், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும் இந்த 40 வருஷம் உன்னை வனாந்தரத்திலே நடத்தினேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு சில பர்பஸுக்காக தான், எந்த பர்பஸும் இல்லாத கர்த்தர் நடத்தல. 40 வருஷம் நடத்தினாருன்னா, ஒன்று, நீ தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்வாய், நீ அவருடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ. வனாந்தரம் வரும்போது தேவ பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்க, வாழ்க்கையிலே வனாந்தரங்கள் வரும்போது கர்த்தரை விட்டு நாம் தூரம் போகிறோமா, இல்லை கர்த்தரை இன்னும் கிட்டி சேருகிறோமா? அல்லேலூயா. பாடுகள் வேதனைகள் வரும்போது கர்த்தரை விட்டு விடுகிற அனுபவம் இருந்தால் அப்படியே நாம் இந்த உலகத்தோடு அழிந்து போவோம். அந்த நேரத்தில் கர்த்தரை முருக பற்றி கொள்ளுங்க, இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறது என்னன்னா, நீ கட்டளையை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படிக்கு. இன்னொன்று என்னன்னா, உங்கள் தேவன் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வனாந்தரத்திலேயும் என் தேவனால் நடத்த முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக இந்த 40 வருஷம் வனாந்தரம். ஆமேன். கர்த்தருடைய திட்டம், அவருடைய பிளான், அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பர்பஸ் என்ன என்பது நம் யாருக்குமே தெரியாது, அவர் ஒருவருக்கே தெரியும். அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகளுக்கு அனுசரித்து அவர் நடத்துகிற பாதையில் நாம் பிரயாணிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை சரியான இலக்கை அடைவதற்காக அவர் நமக்கு உதவி செய்வார். இதற்காக தான் 40 வருஷம் வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் இங்கே தான் வருகிறது, எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த நாளிலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. நான் என்னுடைய சப்ஜெக்டுக்கு நேராக வருகிறேன். உன்னை அதிசயங்களை பண்ணுவேன். அதிசயங்களை காண வேண்டுமானால் அடிமைத்தனத்திலிருந்து
அனுபவித்த கஷ்டங்கள், நெருக்கங்கள், அதுக்கப்புறமாக வனாந்தரத்திலே 40 வருஷம் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல ஆண்டவரை பரீட்சை பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாம் மோசே கதறுகிறார், ஐயோ என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அனுபவம் கூட மோசேயுடைய வாழ்க்கையில வந்தது. மோசையை கர்த்தர் உருவாக்கினார், தரிசனத்தை கொடுத்தார். அப்போ எல்லாம் மோசே நினைத்திருப்பார், அந்த முச்செடி தரிசனத்தை பார்த்திருப்பார், பற்றி எரிகிறது, ஆனால் செடி வெந்து போகவில்லை. பாதரட்சி அந்த இடத்திலே கழைச்சப்படுகிறது. அவன் தன்னை வெறுமையாக்கி ஒரு தாழ்மையின் ரூபம் எடுக்கிறார். இயேசு எப்படி தாழ்மையை தரித்து கொண்டாரோ அது மாதிரி இங்கே மோசே தாழ்மையை தரித்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த தாழ்மைக்கு அடையாளமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்னதான் அதிசயங்களை கர்த்தர் செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, வேத வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கடைசியாக முறையிட்டு கதறி அழுதாங்க ஆண்டுடைய சமூகத்தில். இனி எங்களால் முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டார். அது மலையாள பைபிளில் நான் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெடுவேர்ப்பிட்டு நிலவிழிச்சு வேண்டி இருக்கும். நெடுவேர்ப்பு, ஒரு பெருமூச்சுட்டு அழுதுச்சு. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க. தெய்வம் அவருடைய நிலவிழி கேட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டு வெளியே கொண்டு வரார். 430 வருஷம் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமைத்தனத்திலேருந்து இப்போ ஒரு நல்ல சுதந்திரமாக வெளியே வராங்க, ரொம்ப சந்தோஷத்தோட. அதுதான் 114ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீ அதையெல்லாம் விட்டு உலகத்தில், இந்த உலகத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், ஆசாபாசங்களை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு முன்னாயிருக்கிற பாதைகள் எல்லாம் எப்படிப்பட்ட கடினமான பாதைகள், செங்கடல் வழி விட்டு நமக்கு தரும். யோர்தான் நம்மை கண்டு பின்னிட்டு திரும்பி போகும். அதாவது எரிகோ முற்றிலும் தகர்த்து போகும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் விட்டு புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடிமைத்தனம், என்ன அடிமைத்தனம் நம்மை பற்றி இருக்கிறதோ, என்ன பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதோ, அதையெல்லாம் விட்டு நாம் திரும்பும்போது எப்பேற்பட்ட சோதனைகள், எப்பேற்பட்ட இதை செய்ய முடியாது, உலகத்தால் இதை செய்யவே முடியாது என்று சொல்கிற காரியங்கள் கூட, அதாவது நம்ம சிந்திக்கக்கூடாத, நம்ம எண்ணக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத, யோபு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள், இதுதான் நம்ம மனசில் கூட சொல்ல முடியுமா? இந்த செங்கடல் இப்படி வழிபடணும்னு, யோர்தான் பின்னிட்டு திரும்ப செய்ய முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை, உண்மையாக ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, உலகத்தை வெறுத்து உலகத்தில் இருக்க காரியங்கள், ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை விட்டு நாம் திரும்பும்போது எப்பேற்பட்ட மலை போன்ற காரியங்களையும் கர்த்தர் நமக்கு பனி போல மாற்றி தருவார். இது நடக்காது, இது வாழ்க்கையில் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, இது என் வாழ்க்கையில் முடியாது, இத்தனை பெரிய கடன் பிரச்சனை, இதை எப்படி நான் சரி செய்வேன் என்று பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறீங்களா? உண்மையாய் அந்த எகிப்தை விட்டு வெளியே வாங்க, உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் வாசலை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுக்கு மேலே என்ன வேணும் அருமையானவர்களே? ஹல்லேலூயா. என்ன அதிசயங்களை அப்படி பார்த்தார்கள் என்று நாம் வேதத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சில வசனத்தை ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்கே என்னதான் அதிசயம் நடந்தது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்ததிலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம். வனாந்தரத்தில் ஆகாரம், தண்ணீர், வஸ்திரம், இவங்களுக்கு எல்லாம் அடிப்படை தேவைகள் எல்லாம் வேண்டும். அப்படித்தானே? இந்த அடிப்படை தேவைகள் வனாந்தரத்தில் எங்கேருந்து கிடைக்கும்? வனாந்தரமான பாதையில் எங்கே கிடைக்கும்? ஹல்லேலூயா. கிடைக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடுவதற்கு கர்த்தர் தூதர்கள் உண்ணும் உணவு, வானத்தை திறந்து கர்த்தர் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். அது ஒரு அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. மன்னாவை கொடுக்கிறது ஒரு பெரிய அதிசயம். இது எங்கேருந்து இது கிடைக்கும்? சாதாரண ஜனங்களுக்கு அது கிடைக்காது. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:35 அந்த வசனம் இருக்கிறது. அவர்கள் 40 வருஷம் அளவும், அதாவது கானானுடைய வாசல்ல அந்த என்ட்ரில், இந்த எல்லையில் போகிற வரைக்கும் கர்த்தர் என்ன கொடுத்தாரா? மன்னாவை புசிக்க கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய அதிசயம். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை, தாகத்தை தீர்ப்பதற்காக கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கிறது, அந்த இடத்துல அந்த தண்ணியை மதுரை மாற்றி, இதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறா போல கசப்பா இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த மாறாவை மதுரமாக மாற்ற என் தேவனால் முடியும். ஆனால் நீ எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இது ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வேணும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. உண்மையான இஸ்ரவேலராக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர்
கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ பெந்தைக்கோஸ்தே என்ற லேபல் மாத்திரமல்ல, பெந்தைக்கோஸ்தே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்களேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு முன் இருக்கிற சந்ததிகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருப்போமே. கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். எப்பேற்பட்ட மாறாவின் கசப்பையும் கர்த்தராலும் மதுரமாக மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். இது ஒரு அதிசயம். இனி அது மாத்திரமல்ல, வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை. 40 வருஷம், என்ன ஆச்சரியம். ஒரே ட்ரெஸ்ஸு. நம்ம ஒரு நாள் எத்தனை ட்ரெஸ் மாற்றுகிறோம்? ஒரு நாள் எத்தனை ட்ரெஸ் மாற்றுக்கிறோம்? அன்மையான தேவ பிள்ளைகளே, இல்லை குழந்தைகளுக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்றுக்கிறோம்? பெரியவங்க எத்தனை ட்ரெஸ் மாற்றுக்கிறோம்? இங்கே 40 வருஷம் ஒரே வஸ்திரம். இது பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. இதுதான் உலக அதிசயம். ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாதரட்சியை கிழிந்து போகவில்லை. பாதரட்சியை பழசா போகலை. அங்கே முச்சடிக்கு முன்னாக ஒரு மனுஷன் தன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டு தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பாதரட்சியை கழற்றப்பட்டது. இங்கே 40 வருஷம் ஆண்டவர் அவருடைய பாதரட்சிகள் பழசாய் போகாதபடிக்கு அந்த செருப்புகளை கூட கர்த்தர் என்ன செய்தார்? கவனமாக கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இல்லையிலோ எவ்வளவு அதிசயம். அதிசயம். கால் வீங்கி போகலை. நடந்து தான் பிரயாணப்படுறாங்க. பைக் இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த வண்டியுமே கிடையாது. எப்படி கால்நடையாக தான் நடக்கிறாங்க. 40 வருஷம் அங்கங்கே டென்ட் அடித்து தங்குவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நடப்பாங்க. நடந்துகிட்டே இருக்கிறாங்க. இது இப்போது அவங்களுடைய கால் கூட வீங்கி போகலை. இன்னைக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நம்மளால் நமக்கு நடக்க முடியல. வாகனங்களை தான் பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அதிசயம். ஆமென். சாப்பாடு அதிசயம், தண்ணி அதிசயம், வஸ்திரம் அதிசயம், பாதரட்சி அதிசயம், சரீரத்தில் பலவீனம் இல்லாதபடி பாதுகாத்து கொண்டது அதிசயம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிசயங்களை, இதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தாழ்மையோட அவனுடைய பாதரட்சியை கழற்றினான். இங்கே 40 வருஷம் பாதரட்சி என்ன செய்யலை? பழசாய் போகலை. ஒரு மனிதனின் அர்ப்பணம், ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பு அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியாகிய தேவ பிள்ளைகளே, நமக்காக ஒரு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்மை தாழ்த்தினார். அன்றைக்கு ஒரு மனிதன் தம்மை தாழ்த்தினார். இங்கே ஒரு தேவகுமாரன் தன்னை தாழ்த்தி வறுமை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக வந்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தில் அணிகலன்கள், இதெல்லாம் நமக்கு வெறுமையாக எல்லாவற்றையும் குப்பையாக நாம் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை நம்ம இருதயத்திலே தோன்ற வேண்டும். சிலங்க எப்படி இருப்பாங்கன்னா, எகிப்தை விட்டு வந்தாலும் இருதயத்தில் எகிப்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வெறுத்தா, முற்றிலும் வெறுத்ததாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது இன்றைக்கு பெந்தைக்கோஸ்து சபைகள் செய்கிற தவறுகள் இதுதான். மன்னித்து கொள்ளுங்கள் தயவாக. ஞானஸ்நானத்துக்கு இறங்கும்போது எல்லாவற்றையும் கழட்டி கர்ச்சீப்பில் கட்டி வைத்துட்டு இறக்கி கொண்டு போய் முக்கி விடுறாங்க. வெளியே வந்த உடனே அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இதுகளை மாட்டிட்டு போகிறாங்க. வேத வசனம் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. நாய் தான் கக்குனதை திரும்ப தின்னுவது போலவும், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் புரளுவது போலவும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது அருவருப்பானது. வெறுத்தால் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் வெறுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றில் உலகத்தோடு, உலக மக்களோடு சேர்ந்து வாழுங்கள். இல்லைன்னா உண்மையிலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க பிரயாசப்படுங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்கு அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, கரைதிரையற்ற பிழையற்ற ஒரு மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் வரப்போகிறார். யாரும் 100க்கு 100 பெர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படணும். எப்படி அவரை நாம் பிரீதிப்படுத்த முடியும்? எப்படி அவருக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும்? எது நம்மிடத்தில் எந்த குறை இருக்கிறது? நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து தான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அந்த கர்த்தர் புறப்பட தயாராக இருக்கிறார் என்று நாம் தீர்க்க தரிசன புக்கிலே நாம் வாசிக்கும் போது, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டாங்க, அதிசயத்தை கண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொன்னார். எந்த அட்ரஸும் கர்த்தர் கொடுக்கல, எந்த பின்கோடும் இல்லை, எந்த ஃபோன் நம்பரும் இல்லை. ஆபிரகாம் புறப்பட்டு போனான், ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா.
லோத்து புறப்பட்டு போனார். அந்த இடம் சுட்டரிக்கப்பட்டது. அவன் மேன்மையானதை கண்டு கொண்டான். ஆனா அவனுடைய மனைவி இருதயத்துல சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய இது உப்பு தூணாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தும் நகோமியும் மோவாவை விட்டு புறப்பட்டு போனாங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டாங்க. ஒரு நல்ல போவாஸ் ரூத்துக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் புறப்பட்டு போ என்று சொன்னால் புறப்பட்டு போனவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். கர்த்தர் புறப்பட்டு போ என்று சொல்லி வழிமாறி போனவர்கள் பெரிய கொந்தளிப்புக்குள்ளே அகப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. யோனாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போப்பா, நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. இங்கே யோனா தர்சீசுக்கு போகிறார். அல்லேலூயா. வழி விலகி போகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய தேவ ஜனங்களை ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்வோம். கர்த்தர் எங்கே புறப்பட்டு போக சொல்கிறாரோ அங்கே புறப்பட்டு போவோம். அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது விடுதலையா இருக்கும். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 4ஆம் தலைமுறையிலே அவங்க திரும்ப வருவாங்க. எமோரியரின் பாவம் நிறைவாகவில்லை. ஒரு தேசத்தின் பாவம் நிறைவாகும் போது தான் கர்த்தர் அந்த தேசத்தை அந்த ஜனங்களிலிருந்து அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்களை முறியடித்து அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அங்கே பலவிதமான ஜனங்கள் அந்த கானான் தேசத்திலே குடியிருந்தாலும் எமோரியர்களின் பாவம் இன்னும் நிறைவாகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் கால்நடையாய் நடத்தி கொண்டு வந்தது வனாந்தரத்திலே அழிந்து போவதற்காக இல்லை. அல்லேலூயா. அதற்கு பின்னாக ஒரு கானான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதற்கு பின்னாக பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் இருக்கிறது. கர்த்தர் உன்னை வழி நடத்தி கொண்டு வந்தது எதற்காக என்றால் அது அவர் வெட்கப்பட்டு போவதற்காக இல்லை. அவர் கூடயே இருக்கிறார். வனாந்தரம் தான் அனுமதித்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகாரம் தர கூட இருக்கிறார், வஸ்திரம் தர கூட இருக்கிறார். அல்லேலூயா. பகலில் மேக ஸ்தம்பமாய் கூட இருக்கிறார், ராத்திரி அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருக்கிறார். இதை விட வேற என்ன அனுபவம் உண்டு? எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தர் அனுமதித்தால் அதிலே முறுமுறுப்பு இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, பல நேரத்தில் அடிபட்டாங்க. ஆனால் நான் முறுமுறுப்பு இல்லாமல் இருதயத்தில் கூட உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தம்முடையவர்கள் சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் புறப்பட்டு வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த புறப்பட்டு வருகிற இயேசுவை சந்திக்க இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமென். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் கொண்டும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளை, உலக மக்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வேண்டும். அதாவது பெந்தெகோஸ்டல் சபை என்று சொல்லுகிற அந்த சபையிலே போகிற தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்குள்ளேயும் வெளிப்படையாகவும் ஒரு வித்தியாசம் வேண்டும். உள்பிரகாரமாகவும் நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுபாவங்களிலே ஒரு வித்தியாசம் வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நாம் கர்த்தருக்குள்ளே நம்ம அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவோடு கூட சமீபமாக நம்மை சேர்த்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் அவர் நம்மை கிட்டி சேர வைத்திருக்கிறார். இதை விட்டு இனி நாம் தூரம் போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை அவருக்குள்ளே வந்தோமா, இனி அவரை விட்டு நாம் தூரம் போக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வனாந்தரங்கள் இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்ததே என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு தெய்வ பிள்ளை பிரயாணப்பட்டால் கர்த்தர் கூட பயணிப்பார். எந்த குறைவும் இல்லாதபடி நடத்துவார். அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. ஜெபிப்போம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. முன்னே தூரமாயிருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே நீர் சமீபமாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய நீதியாகிய உம்முடைய உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானத்தோடு கூட உம்மோடு கூட இணைத்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை நீர் தந்து ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி எகிப்தின் ஆண்டவரே அப்பா, அந்த எகிப்தின் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உலகம் விரும்புகிற காரியங்கள், உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலக மக்களை போன்ற கிரியைகள், சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகள் ஆவிக்குரிய பிரகாரமாகவே ஜனங்களை நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் அதிசீக்கிரமாக வரப்போகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் வரும்போது ஒரு கற்புள்ள கன்னிகையாக உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராகப்பா, கர்த்தர் பேசுவீராகப்பா. எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை அறிந்து ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக என்று எபேசு சபைக்கு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது உமக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் அப்பா. அவரவருக்கு தெரியும் அப்பா எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது. அந்த நிலைமையை அறிந்து கர்த்தர் விரும்புகிற நிலைமைக்கு நேராக நடத்தப்பட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக.
நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி எங்கள் தேசத்திலே உருவாகட்டும் தகப்பனே. அதற்காக அநேக பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. சரியான சத்தியங்கள் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சத்தியங்கள் மறைக்கப்படாதபடிக்கு வெளிப்படையாக ஆண்டவரே சபைகள் சத்தியங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேறுபாட்டின் உபதேசங்களை சத்தியத்தை அப்பா சரியாக ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய தேவ கிருபையை சபை நடத்துகிற தேவ மனிதர்களுக்கு போதகர்களுக்கு கர்த்தர் கொடுத்து உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்போ ஒரு பெரிய வேறுபாடு ஆண்டவரே உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இடையிலே நாங்கள் காண வேண்டாப்பா. எங்கள் பிள்ளைகளிடத்திலே நாங்கள் காண வேண்டாப்பா. இந்த சந்ததியில் மாத்திரமல்ல வருகிற சந்ததியிலும் ஆண்டவரே இப்பேற்பட்ட அனுபவங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. அதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய ராஜ்யத்துக்கு நேராக தகுதிப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ராஜாதி ராஜா மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.